உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் தாவேகவுடனான கூட்டணியை முதல் முறையாக அறிவித்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் விசிக ஆளுங்கட்சியாக வளர வேண்டும் என்று கூறினார். விசிக நடத்திய மாநாட்டில் திரண்ட தொண்டர்கள் வெள்ளத்தின் காட்சிதான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்காக அமைக்கப்பட்ட மேடையில் தீபச் சுடருடன் விசிக தலைவர் திருமாவளவன் ராம்ப் வாக் சென்றார். மேடையில் ஏறிய கட்டுக்கடங்கா இளைஞர் கூட்டத்தை சிறு கண்டிப்புடன் திருமாவளவன் அப்புறப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில தேர்தல் நிர்வாகங்களை பிரித்து சட்டமன்ற தேர்தலை மாநில தேர்தல் ஆணையங்களே நடத்த சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை திரும்ப பெற வேண்டும். கட்சி தாவலுக்கான தடை காலத்தை 6 ஆண்டுகளாக உயர்த்த வேண்டும். பெரும்பாலான சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினால் அதை கட்சி தாவலாக கருத வேண்டும். கட்சி தாவல் விவகாரத்தில் பேரவைத் தலைவருக்கு பதிலாக தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் தொகுதி மறுவரையறை மசோதாவை திரும்ப பெற்று 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொடர வேண்டும் என்பன உட்பட 125 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தாவேகாவுடனான கூட்டணியை முதல் முறையாக அறிவித்தார். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். தமிழ்நாட்டில் விசிக தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்று திருமாவளவன் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். மாநாடு வெற்றி பெற வாழ்த்திய முதலமைச்சர் விஜய் அனுப்பிய கடிதத்தை தொண்டர்கள் மத்தியில் திருமாவளவன் படித்தார். மாநாட்டில் கட்டுக்கிடங்காத கூட்டம் திரண்டதால் விரைவாக உரையை முடித்து மாநாட்டை திருமாவளவன் நிறைவு செய்தார். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அனுப்பியிருக்கிற வாழ்த்து செய்தியை உங்களிடையே நான் வாசிக்கிறேன். அன்பிற்கினிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற எனது உணவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.